வாங்கி வலை வச்சுட்டோம் பாருங்க. இது எல்லாமே வந்து வலையில் வந்தது தான். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து சென்னாக்கூனி மாதிரி தெரியும். ஆனால் இது சென்னாக்கூனி கிடையாது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம காடுகளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒட்டு முள் நம்மள ஒட்டிக்கிட்டு போகாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒட்டு முள் தான் இது. ஆனால் இது கடலில் இருக்கனால நீர் முள் அப்படின்னு சொல்லுவாங்க. வலையில் வந்து மொத்தமாக அள்ளிக்கிட்டு வரும். வாங்கும்போது ஃபுல்லாக கை காலையெல்லாம் குத்திக்கிறோம். குத்தி இது நைஸாக இருக்கிறதுனால அப்படியே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ஊக்க வச்சு கிண்டி கிளங்கிறதுக்கு இருக்கணும். இதெல்லாம் ரொம்பவுமே நைஸாக நம்ம சென்னாக்குனி மாதிரியே இருக்கும். சென்னாக்குனி நினச்சி வாங்கினோம்னா அப்படியே கையிலலாம் குத்தி 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 அப்படியே நிற்கும். இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வலை வாங்கியாகணும். இது வந்து ரெகுலராக எப்போவுமே வராது. ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் வரும் இந்த மீன். மீன் சொல்கிறத விட இது ஒட்டு முள், நீர் முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதே கரையே இருந்தால் ஒட்டு முள், கடலுக்குள்ளே இருக்கிறனால நீர் முள். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சென்னாக்குனி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒட்டிக்கிட்டு இருந்தால் ஆல்ரெடி தான் எனக்கு ஒட்டிட்டு குத்திக்கிட்டு இருக்கு. அதனால் அதை எடுக்க போகணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடல் ராசை பேச்சை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.